திருத்தலம் நடுநாட்டு திருத்தலத்திலே 4வது திருத்தலம். பாடல் பெற்ற திருத்தலங்கள் வரிசையிலே 36வது திருத்தலம். இவ்வூர் ராஜேந்திரப்பட்டினம் என்று இன்று வழங்கப்படுகிறது. இதனுடைய தேவார பெயர் திரு எருக்கத்தம்புலியூர் என்றார். எருக்கத்தம் வியாக்கிரபா புலிக்கால் முனிவர் நடராஜா யாரோ மைக் ஆன்ல வச்சிருக்காங்கப்பா. பாலசுரன்யா மைக் ஆஃப் பண்ணி மியூட் போட்டுருங்க. நம்முடைய சிதம்பரத்திலே நடராஜ பெருமானின் நடனத்தை காண தவம் இருந்த வியாக்கிரபாதர், வியாக்கிரம் என்றால் புலி, பாதம் என்றால் கால். புலிக்கால் முனிவர் பூஜித்த தலங்கள் எல்லாம் புலியூர் என்ற பெயருடன் வழங்கப்படும். அவ்வழியிலே இத்திருத்தலமும் ஒன்று. இவருடைய இவர் வழிபட்ட திருத்தலங்கள் என்று எடுத்துக்கொண்டால், முதலாவது பெரும்பற்ற புலியூர், 2வது சிதம்பரம், இது தென் புலியூர் என்று வழங்கப்படும். 3வது திருப்பாதிரி புலியூர், இது வடபுலியூர். அடுத்து ஓமாம்புலியூர் 3வதாக. 4வது பெரும்புலியூர். முதலாவது பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளே பிறவானாலே என்று அப்பர் அந்த பெரும்பற்ற புலியூர். அது எதெனில் நம்முடைய சிதம்பரம். இதற்கு தென் புலியூர் என்று. அடுத்தது திருப்பாப்புலியூர் என்று இன்று வழங்கப்படுகின்ற திருப்பாதிரி புலியூர், இது வடபுலியூர் என்று வழங்கப்படும். 3வதாக ஓமாம்புலியூர், 4வது பெரும்புலியூர். இந்த எருக்கத்தம்புலியூர் விருத்தாச்சலம் டு ஜெயங்கொண்டம் பேருந்து சாலையிலே, விருத்தாச்சலத்திலிருந்து ஜெயங்கொண்டம் போகிற வழியிலே இந்த எருக்கத்தம்புலியூர். தஞ்சையிலிருந்து சென்னை நெடுஞ்சாலையில் சேத்தியார் தோப்பை அடுத்து ஸ்ரீமுஷ்ணம், இங்கிருந்து விருதாச்சலம் பாதை ஸ்ரீமுஷ்ணத்தை அடுத்துள்ள இத்தலத்தை வெள்ளை எருக்கஞ்செடியை தலமரமாக கொண்ட தலமாதலின் இத்தலத்திற்கு எருக்கத்தம்புலியூர் என்று பெயர். உருத்திர சன்மர் இறைவனை வழிபட்டு பிறவி ஊமையாகி அவர் ஊமை நீங்க பெற்ற தலம் இந்த எருக்கத்தம்புலியூர். இந்த உருத்திர சன்மர் உருவம் திருக்கோயிலிலே எருக்கத்தம்புலியூரில் இருக்கின்றது. அதே போல திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அவதாரம் செய்தபடி ஞானசம்பந்தனுடைய பதிகங்களுக்கு யாழிலே பன்னிசைத்த திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பிறந்த இடம் இந்த ஊர், சிறிய ஊர். அந்த ஊரின் குளக்கரையிலே திருக்கோயில் இருக்கிறது. இறைவனுடைய திருநாமம் நீலகண்டேஸ்வர் சுவேதார்க்க வனேஸ்வர் என்பது இவருடைய திருப்பெயர். அம்பிகை அபீதகுஜநாயகி, நீலமலர்கன்னி, நீலோற்பலாம்பாள் என்று 3 திருநாமங்கள் அம்பிகை. இதனுடைய தலமரம் வெள்ளருக்கு, தீர்த்தம் நீலோற்பல மலர், நீலோற்பல தீர்த்தம். ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற திருத்தலம். நாங்கள் இந்த சம்பவத்தை சென்று தரிசித்து பதிவு செய்த பொழுது பல ஆண்டுகளாக பாலாலயம் செய்யப்பட்டு இருந்தது. சாமிக்கும் அம்பாளுக்கும் மட்டும் பூஜை நடைபெற்று வந்தது. ராஜகோபுரம் 3 நிலைகளை உடையது. வளப்பால் சிறிய விநாயகர் சன்னதி, கோபுரத்துக்கும் கொடிமரத்துக்கும் இடையில் நந்தி மண்டபம், வெளிச்சுற்றிலே இடப்புறமாக நவக்கிரகமும் 4வரும், திருநீலகண்ட யாழ்ப்பாணருடைய திருவுருவம்
அவருடைய துணைவியாராகிய சூடாமணியாருடன் சேர்ந்து வைக்கப்பட்டது. மகாகணபதி, விஸ்வநாதர், விசாலாட்சி, முருகர், லட்சுமி ஆகிய சன்னதிகள் வந்து உள்ளே செல்கின்றோம். சுற்றுப்பிரகாரத்திலே கோஷ்டங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்கை ஆகியோர் உள்ளனர். தட்சிணாமூர்த்தி எம்பெருமானுக்கு மேலே சிறிய கோவில் அமைப்பிலே சட்டைநாதர் தரிசனம் செய்கிறார். சீர்காழியில் இருக்கிற சட்டைநாதர் அது போன்ற தோட்டத்திலே பெருமான் செய்கிறார். அப்படியே வலம் வந்து துவாரபாலர்களை வணங்கிய பின் உள் சென்று மூலவரை தரிசிக்கிறோம். மூலவர் மிக அழகான திருமேனியுடையவர். சுவாமிக்கு வளப்பால் அம்பாளுடைய சன்னிதானம் இருக்கிறது. அந்த நீலோற்பலம் மனநிறைவுடன் தரிசித்து வெளியே வருகிறோம். கோயிலினுடைய மதிர்ச்சுவர் பழுதடைந்திருந்தது. நாங்கள் சென்ற பொழுது மகா கும்பாபிஷேகம் நடைபெறும் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கின்ற அற்பர்கள் சொன்னார்கள். ஆனாலும் கூட நாள்தோறும் 4 கால பூஜைகள் நடைபெறும் திருத்தலம் இது. இதற்கான தலபுராணம் தனியாக இருப்பதாக யாரும் கூறவில்லை. ஆக இன்று நாம் திருத்தலம் நீலகண்டேஸ்வர சுவாமி திருக்கோயில், ராஜேந்திரப்பட்டணம், அதாவது எருக்கத்தம்புலியூர். இங்கு சாமியுடைய பெயர் நீலகண்டேஸ்வரர், ஸ்வேதார்த்தேஸ்வரர், இரவி அபீதகுஜநாயகி, நீலமலக்கண்ணி, நீலோற்பலாம்பாள் என்று 3 பெயர்களுடன் இருக்கின்றார். தலமரம் எள்ளெருக்கு, தலமரம் வெள் எருக்கு, தீர்த்தம் நீலோற்பல தீர்த்தம், ஞானசம்பந்த பெருமான் பாடல். இத்திருத்தலத்திலே ஞானசம்பந்த பெருமான் பாடும் பொழுது விண்ணோர் பெருமானி பேசா விடையூர் பெண்ணான் அழியாகும் பித்தா பிறை சூடி என்னார் எருக்கத்தம்புலியூர் உரைகின்ற அண்ணா என வல்லார்க்கு அடையா வினைதானே. இந்த எருக்கத்தம்புலியில் இருக்கிறதே அண்ணா என்று அவர் குறிப்பிட்டால் வினைகள் அடையாது என்று பேசுவார் ஞானசம்பந்த பெருமான். அதே போல அருட்பாவிலே ராமலிங்க அடிகளார் நாடியவா நம்புலியோடு அணி வயல்கள் ஓங்குது எருக்கத்தம்புலியூர் வேத சமரசமே என்று பேசுவார். இப்படிப்பட்ட அருமையான திருக்கோயில் இன்று அவ்வாலயம் திருப்பி செய்யப்பட்டுள்ளதா, கும்பாபிஷேகம் என்ற எந்த தகவலும் அடியேனுக்கு சரியான முறையில் பகிர்ந்து தெரிய தெரிவித்த ஆட்களில் இந்த பதிவிலே கேட்கும் ராஜேந்திரப்பட்டணத்தில் இருக்கின்ற அன்பர்கள் ஏனும் இருந்தால் ஆலயத்தின் இன்றைய நிலையை தெரிவிக்க மகிழ்வாக இருக்கும். இதோடு இன்றைய திருத்தல யாத்திரை முதல் தலம் நிறைவு பெறுகிறது. நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சி அப்படியே உங்க மைக்ல காற்று இறைச்சல் அப்ப அப்படியே டிஸ்டர்ப் பண்ணது மியூட் பண்ணிக்கங்க. அடுத்ததாக நாம் தரிசிக்கக்கூடிய திருத்தலம் நடுநாட்டு திருத்தலங்களிலே 5வது, பாடல் பெற்ற திருத்தலங்களில் 37வதாக வருகிறது. இந்த ஊருடைய பெயர் திருத்திணை நகர் என்பது. இன்றைய மக்கள் வழக்கிலே தீர்த்தனகிரி என்று வழங்கப்படுகிறது. தனியாக பேருந்தில் செல்ல விரும்புபவர்கள் கடலூர் சிதம்பரம் மெயின் பாதையில் சென்று சிதம்பரத்திற்கு 8வது மைலில் ஆலப்பாக்கம், புதுச்சத்திரம் இவற்றுக்கு இடையே மேட்டுப்பாளையம் என்னும் இடத்தில் தீர்த்தனகிரி என்ற கைகாட்டி உள்ள இடத்தில் பிரியும் சாலையில் 5 கிலோமீட்டர் சென்று தானூர் என்ற பெயர் பலகையுள்ள சாலையில் போய் தானூரை அடைந்து தெருக்கோடியில் இடப்புறமாக செல்லும் சாலையில் சென்று மேலும் இடப்புறமாக பிரிந்து செல்லும் சாலையிலே
சென்று இவ்வூரை அடையலாம். நாங்கள் சென்ற பொழுது இவ்வளோ சப்ஜெக்ட் தேடி போனோம். இன்னைக்கு அப்பகுதியிலே ஆங்காங்கே வழித்தடம் கூற பலகைகள் வைக்கப்பட்டுள்ளன. அப்புறம் கூகுளில் போட்டால் கூட போய்க்கலாம். இந்த திருத்திணை நகர் என்கின்ற தீர்த்தநகிரி, இந்த ஆலயத்தில் ஒரு விசித்திரமான வரலாறு உள்ளது. பெரியான் என்னும் பெயருடைய பல்லன் ஒருவர் தன் நிலத்தை உழுது கொண்டிருக்கும் பொழுது இறைவன் அடியவராக வந்து மிகவும் பசிக்கிறது, உணவு கிடைக்குமா என்று கேட்கிறார். அந்த பல்லன் தன் தொழிலை நிறுத்திவிட்டு உணவு கொண்டு வர தன் வீடு செல்கிறார். அவர் திரும்பி வருவதற்குள் இந்நிலத்தில் திணை விளைந்திருக்குமாறு இறைவன் செய்கிறார். அது கண்டு பயந்து போன பெரியான், சாமி என்ன என்று கேட்க பெருமான் கூறினாராம், நான் யார் என்று தெரியாத இறைவன் காட்சி தந்து, நான் சாதாரண ஒரு பசித்தவனாக வந்த பொழுது நீ உன் தொழிலை கூட மறந்து நிலத்தை உடுவதை நிறுத்தி கொண்டு எனக்கு உணவு கொண்டு வர சென்றாய். ஆகவே உமக்கு இந்த விளைச்சல் என்று கூற அவர் இறைவனுடைய திருவடிகளை வணங்கி அருள் பெறுகிறார். வீட்டுக்கு போய் சாமசோறு உணவு தயாரித்து கொண்டு வருவதற்குள் திணை விளைந்ததால் இத்திருத்தலம் திணை நகர் என்று பெயர் பெற்று. இறைவன் நீங்கள் அடியாரா, பல்லனா, பறையனா, கவுண்டரா, பிள்ளையா, அதெல்லாம் பார்க்கறதில்ல. நீங்கள் ஒருவன் பசியோடு வரும் பொழுது என்ன செய்கிறீர்கள் என்பதைத்தான் பார்த்து கொண்டிருப்பார் போலும் இந்த வரலாற்றின்படி. ஆக யாரேனும் திருநீரோ ருத்ராட்சமோ அல்லது சாதாரணமாக வந்த ஐயா பசிக்கிறது என்றால் உணவு கொண்டு போய் கொடுக்கும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் வருவது இறைவனாகவும் இருக்கலாம். என்ன இத்தரத்து திருத்தலத்தின் இறைவனுடைய பெயர் சிவக்கொழுந்தீசர், சிவாங்கரேஸ்வரர், திருந்தீஸ்வரர் என்று 3 திருநாமங்கள். சிவக்கொழுந்தீசர், சிவாங்கேஸ்வரர், திருந்தீஸ்வரர் என்பது என்னுடைய திருநாமம். அன்னையாருடைய திருநாமம் நீலாயதாட்சி, ஒப்பிழா நாயகி, கருந்தடங்கண்ணி, இளங்கொம்பன்னாள் என்பவை அம்மையுடைய திருநாமங்கள். நீலாயதாட்சி, ஒப்பிழா நாயகி, கருந்தடங்கண்ணி, இளங்கொம்பன்னாள் என்பது. தலமரம் கொன்றை, தீர்த்தம் ஜாம்பவ தீர்த்தம். வீரசேனன் என்ற மன்னன் இக்குளத்திலே மூழ்கி வெண்குஷ்டம் அவனுக்கு இருந்த வெண்குஷ்டம் தீர்ந்ததால் அவனே இத்திருக்கோயிலை கட்டினான் என்பது வரலாறு. சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் பாடல் பெற்ற திருத்தலம். ராஜகோபுரம் 3 நிலைகளை உடையது. கவசமிட்ட கொடிமரம், நந்தி பலிபீடங்கள் உள்ளன. வலப்பால் அம்பாளுடைய சந்நிதி. பிரகாரத்திலே 4 விநாயகர், சுப்பிரமணியர், வீரசேன மன்னன் ஆகியோருடைய சன்னதிகளும், தலமரமாகிய கொன்றையும், பைரவர், சூரியன் திருமேனிகளும் உள்ளன. வளமுடித்து பக்கவாயில் வழியாக உள்ளே சென்றால் நேரே நடராஜ சபை. அழகான சிரித்த முகம். வாடா, வா 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 அப்படி கூப்பிடுறப்ப வாங்க வாங்க அப்படி ஒரு முகமலர்ச்சியோடு எதிர்பாராத ஒருத்தர் வந்தா நாம் வரவேற்போமே, அதுபோல சிரித்த முகம். நடராஜமூர்த்தியின் கீழ்பிடத்திலே மகாவிஷ்ணு சங்கை வாயில் வைத்து ஊதுவது போலவும், பிரம்மா பஞ்சமுக வாத்தியம் வாசிப்பது போலவும் சிறிய திருமேனிகளாக இருக்கிறார்கள். வேறு எங்கும் அடியேன் சென்ற பொழுது இதுபோல ஒரு விசித்திரமான நடராஜரை காண இயலவில்லை. மகாவிஷ்ணு சங்கு வைத்து ஊதிக்கொண்டிருக்கிறார். பிரம்மா பஞ்சமுக வாத்தியம் வாசித்தது போல ஒரு சிறு சிறு திருமேனிகள் இருந்தன. அப்படியே திரும்பினால் மூலவர் தரிசனம் இடப்பால். சுயம்பு திருமேனி, பானம் சற்று கூர்மையாக உள்ளது. சதுரபீட ஆவுடையார்,
இருபுறமும் வழித்தெடுத்தார் போல சாமியுடைய திருமேனி இருக்கிறது. அவரை வழிபட்டு திரும்பினால் நவகிரக சன்னதி, கோஷ்டமுக்தங்களாக நர்த்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, விஷ்ணு பக்கங்களில் நின்று தரிசிக்கும் அமைப்பிலே பிரம்மா, துர்க்கை ஆகிய மூர்த்தங்களும் இருக்கின்றன. இந்த லிங்கோற்பவர் பிரம்மாவும் விஷ்ணுவும் அருகில் நின்று தரிசிப்பது போன்ற அமைப்பில் இருக்கிறது. வேறெங்கும் இப்படி காண இயலவில்லை. அடுத்ததாக சண்டீஸ்வரர் கோயில் சுவரிலே தலவரலாற்று சிற்பங்கள் உள்ளன. கோயிலுக்கு பக்கத்திலே உள்ள சத்திரம் ஒன்று இருந்தது. அது வேதபாராயண சத்திரம் என்று அதற்கு பெயர். விழா காலத்திலே வேத பாராயணம் செய்யும் கட்டளைக்காக இந்த மண்ட சத்திரம் ஏற்பட்டதாக கூறினார்கள். ஆனால் நாங்கள் சென்ற பொழுது அப்படி எதுவும் நடைபெறவில்லை. இவ்வாலயத்திலும் நாள்தோறும் 4 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. மாதாந்திர கட்டளைகள் உள்ளன. ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீட்டாதிபதி ஜகத்குரு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவருடைய பொன்விழா திருப்பணி திட்டத்தின் கீழ் இக்கோயில் அம்பாள், விநாயகர், முருகன் விமானங்கள் திருப்பணி செய்யப்பட்டுள்ளன. ஊர் மக்கள் ஆதரவால் பிற திருப்பணிகள் நடைபெற்றுள்ளன. இதற்கு அருகில் உள்ள திருமுறை தலம் தியாகவள்ளி என்று வழங்கப்படுகின்ற திருச்சோபுரம். இங்கே சுந்தரமூர்த்தி நாயனார் பாடும் பொழுது, நீர் தாங்கிய திருநுதலானை, நெற்றி கண்ணனை, நிறைவழை மடந்தை கூறுதாங்கிய கொள்கையினானை, குற்றமில்லியை, கற்றையஞ்சடைமேல் ஆறு தாங்கிய அழகனை, அமரர்க்கு அரிய சோதியை, வரிவரால் உகழும் சேருதாங்கிய திருத்திணை நகருள் சிவ கொழுந்தினை சென்று அடையும் மனனே என்று மனதிற்கு அன்போடு கூறுவார் சுந்தரர். அற்பாவல்லல் பேசும் பொழுது, நம்புவிடை ஆங்கும் திணையூர்ந்து அருளாய் என்று அன்பர் தொழுது ஓங்கும் திணையூர் உமாபதியே. இவரை வழிபட்டால் அன்பர்கள் வாழ்விலே உயர்வடைவார்கள் என்று வள்ளல் பெருமானுடைய வாக்கு. ஆக இன்று நாம் 2 திருத்தலங்களை தரிசித்தோம். இரண்டாவதாக இப்பொழுது நாம் தரிசித்தது சிவர் கொழுந்தீஸ்வரர் திருக்கோயில். இன்றைய பெயர் திரு தனகிரி. திருத்திணை நகர் என்பது தேவார பெயர். இறைவன் சிவக்கொழுந்தீஸ்வர், சிவாங்கிரேஸ்வரர், நிருத்தீஸ்வரர், மன்னிக்கவும் திருத்தீஸ்வரர். அன்னை நீலாயதாட்சி, ஒப்பிலா நாயகி, கருந்தடங்கண்ணி, இளங்கொம்பன்னாள். தலமரம் கொன்றை, தீர்த்தம் ஜாம்பவ தீர்த்தம். இந்த வெண்குஷ்டம் உள்ளவர்கள் இங்கு சென்று ஜாம்பவ தீர்த்தத்திலே நீராடி இறைவனை வழிபட்டால் அது தீரும் என்பது நம்பிக்கையாக இன்றும் பலரும் சென்று வழிபட்டு வருகிறார்கள். தகவல் யாரேனுக்கும் பயன் கிடைப்பெற்று நலமுடைந்தால் இறையருள். ஆக இன்று நாம் தல யாத்திரை 2 திருத்தலங்களிலே தரிசித்து வந்திருக்கிறோம். முதலாவது திருத்தலம் நீலகண்டேஸ்வரர் திருக்கோயில், ராஜேந்திரப்பட்டினம், விருதாச்சலம் வட்டம், தென்னார்காடு மாவட்டம். இரண்டாவது திருத்தலம் திருத்திணை நகர் என்கின்ற திருத்தனகிரி. இது கடலூர் வட்டத்திலே, தென்னார்காடு மாவட்டத்திலே இருக்கிறது. அன்பர்கள் இதெல்லாம் தேடிதான் தரிசிக்க முடியும். திருத்தலங்களை எல்லாம் நீங்கள் ஆண்டிவே எல்லாம் பார்க்க முடியும். அதனாலதான் பேசும் பொழுது இந்த வகுப்பு, இந்த தல யாத்திரை தொடங்கும் முன்பாக அப்படி ஒரு பாடலை இறையர்கள் குருவர்கள் கொடுத்து, நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் தேடி தெரிந்த சிதம்பரம் தேட தேவையில்லை, மதுரை தேட தேவையில்லை, தென்காசியில தேட தேவையில்லை, எங்கேயுமே தேட தேவையில்லை. ஆனா இது மாதிரி ஆலயங்கள் தேடி தெரிந்தால்தான் கண்டுபிடிக்க முடியும்.
ஆக நாடும் நகரமும் நல்திரு கோயிலும் தேடித் திரிந்து சிவருமான் என்று பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய உள்ளத்து கோயிலாய்க் கொள்வார் என்று கூறி இத்தலங்களை தரிசிக்க எல்லோருக்கும் எல்லாமல்ல என் தந்தை மேற்குமையா சொக்கநாத பெருமான் அருள் புரிய திருவருளை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். நமச்சிவாய வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க ஐயா. எல்லாருக்கும் நமச்சிவாய. தேன்மொழி அம்மா ஏதாவது மழை அப்படி பேசிட்டீங்க? நீங்க வரல லேட் ஆயிடுச்சு. மழை வேண்டி மேகராக குறிஞ்சியில ஒரு பதிய படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சேங்க. அவ்வளவு மழை இங்க வரல, நாம இருக்கிற இடத்துல அதனால மழை மேகராக குறிஞ்சி யாவது மேகராக குறிஞ்சும் படத்துல ஒண்ணுத்துல ஆத்மார்த்தமா வேண்டுவோர்க்கு வேண்டுவன ஈவான் கண்டாய். எப்படி கேட்கணும்னா வள்ளல் பெருமானை போல காதலாக பெரியவர் சொல்ற மாதிரி காதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதினால் கிடைக்கும். இது நான் அனுபவம். போன வாரம் உங்களுக்கு செய்த அந்த வேண்டுதல் இந்த ஒரு வாரமா மழை நின்று நிதானமாக அப்படி பூமியெல்லாம் குழு குழுன்னு ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஏர் கூலர்லாம் ஆஃப் பண்ணிட்டு சாதாரண ஃபேன் காத்துல இல்லை ஜன்னல் திறந்து வச்சு எங்க வீட்டு பக்கத்துல இருந்து வர ஆலமர காத்துல அமைதியாக ஒருங்கிக்கிட்டு. அதனால இதை அது வேறு மனசுந்த விதமான நிலையெல்லாம் வேறு. அந்த நிலைக்கெல்லாம் ஏன் அவ்வளவு கஷ்டப்படணும்? வாடிய நீரை கண்ட பொழுதுதான் வள்ளலார் வாடினும் மழை பொழியும். ஜாலியா இறையர்களை பெற்றலாம்ல, இல்லைங்களா? தவறு இல்லையில. கண்டிப்பா வேண்டுதல் வச்சுட்டேதான் இருக்க. நாங்கெல்லாம் அப்படிதான். மழை குடியானா கொடுப்பாரு, இல்லைன்னா போயா நீர் இல்லையேல் வேறு பிரான் இல்லையோ அப்படின்றோம். எங்க அன்புக்கு சாமி அடிமை. அதனால எல்லாருக்கும் அடிமை தான். தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை, இல்லையா? அப்புறம் ஏன் அந்த ஆள் கிட்ட நம்ம போய் கெஞ்சிக்கிட்டு கொடுன்னா கொடுக்குறாரு. அப்படிதாங்களே. கண்டிப்பா அந்த உரிமையை எடுத்துட்டாதான் நம்ம அம்மையே பாடுறதுக்கு அர்த்தம். உரிமையை எடுத்துக்கலன்னா நடிக்கிறோம் சாமி கிட்ட. நம் பெருமான் கிட்ட நாம கேட்காம யாரு கிட்ட கேட்க? அதனால எல்லா இறைவன் கிட்ட வேண்டி பயன்பெறுவோம். பதிகம்படி விதத்துல ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா மழை வந்துட்டு, அதுக்குதான் ரொம்ப மெனக்கெடணும். பதிகம் படிச்சிடலாம், ஆனா அந்த மழை வரணும்னு கண்ணீர் விடுறதுலாம் ரொம்ப